சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். உங்க பாலிட்டி பேப்பருக்கு ரொம்பவே முக்கியமான 2 டாபிக்ஸ் இருக்கு. ஒன்னு தொகுதி மறுவரையறை, இன்னொன்னு வாகனங்களுக்கான புது மாசு உமிழ்வு விதிமுறைகள். இது ரெண்டும் ஏன் இப்போ ரொம்ப முக்கியமா பேசப்படுதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த தொகுதி மறுவரையறை, அதாவது டீலிமிட்டேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி நம்ம பார்லிமெண்ட் மற்றும் சட்டசபை தொகுதிகளோட எல்லைகளை மாத்தி வரையறது தான் இது. நம்ம ஜனநாயகத்துல இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மறுவரையறை திட்டத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? நம்ம பார்லிமெண்ட் சீட்களின் எண்ணிக்கைய கிட்டத்தட்ட 50% அதிகரிக்க போறாங்க. யோசிச்சு பாருங்க, இது நம்ம அரசியல்ல எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரோம்னு. இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதனால தென் மாநிலங்கள், குறிப்பா தமிழ்நாட்டுக்கு என்ன தாக்கம் இருக்குங்கிறது தான். தமிழ்நாட்டுல இப்போ இருக்கிற 39 இடங்களை 59 இடங்களா மாத்தலாம்னு ஒரு முன்மொழிவு இருக்கு. இது நம்ம மாநிலத்தோட அரசியல் பிரதிநிதித்துவத்தையே மாத்தி அமைக்கலாம் இல்லையா? சரி, அரசியல் டாபிக்ல இருந்து இப்போ சுற்றுச்சூழல் கொள்கைக்கு வருவோம். CAFE 3 விதிகள்னு ஒன்று கொண்டு வராங்க. அதாவது 2027ல இருந்து கார்கள் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடலாம், எவ்வளவு மைலேஜ் கொடுக்கணுங்கிறத இன்னும் கடுமையாக்க போறாங்க. இதுக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இது நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஒரு நல்ல விஷயம். அடுத்ததா பொருளாதாரம் மற்றும் உலக அளவுல நம்ம இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட வர்த்தகம், நம்மளோட செல்வாக்கு எல்லாம் எப்படி மாறிக்கிட்டு வருது? இப்ப பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். நம்மளோட டாப் ட்ரேடிங் பார்ட்னர் யாருன்னு கேட்டா, எவ்வளோ நாளா நாம அமெரிக்கான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அந்த இடத்த சீனா பிடிச்சிருக்கு. இது நம்மளோட பொருளாதார உறவுகள்ல ஒரு பெரிய ஷிஃப்ட். இந்த வர்த்தக மாற்றத்தோட மதிப்பை கொஞ்சம் பாருங்க. $151.1 பில்லியன். இது சாதாரண நம்பர் இல்ல. உங்க எக்கானமி பேப்பருக்கு இது ரொம்ப முக்கியமான புள்ளி விவரம். சோ இதை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உலக அளவுல பார்த்தா ஃபேமஸான டைம் பத்திரிகையோட 100 செல்வாக்குமிக்க நபர்கள் பட்டியல்ல நம்ம அண்டை நாடான நேபாளத்தோட பிரதமர் போன்ற முக்கியமான சர்வதேச தலைவர்களும் இடம் பிடிச்சிருக்காங்க. நம்ம பிராந்திய அரசியலை புரிஞ்சுக்க இது உதவும். இப்போ நம்மளோட 3வது பகுதிக்கு வந்தாச்சு. டெக்னாலஜி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அப்புறம் சுகாதாரம். இந்த துறைகள்ல என்னென்ன புதுசா நடந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். சுற்றுப்புற பாதுகாப்புத் துறையில கேரளாவை சேர்ந்த தாவரவியல் ஆராய்ச்சியாளர் அலீம் யூசுப் அவர்களுக்கு WWF தேசிய விருது கிடைச்சிருக்கு. இது ரொம்பவே பெருமையான ஒரு தேசிய அங்கீகாரம். அவரோட சாதனை என்னன்னா, நியோஃபைட் ஐடின்னு ஒரு மொபைல் ஆப். இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா கேரளால இருக்கிற அந்நிய ஆக்கிரமிப்பு தாவர வகைகளை கண்டுபிடிக்குது. தொழில்நுட்பத்தை எப்படி சுற்றுச்சூழலுக்கு பயன்படுத்தலாங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்க தேர்வுகள்ல கேட்கப்படலாம். அதே போல சுகாதாரத்துறையில முக்கியமான நாட்கள் பத்தியும் அரசாங்கோட திட்டங்கள் பத்தியும் கேள்விகள் வரும். அதனால உலக ஹீமோஃபீலியா தினம், அப்புறம் டெல்லியில நடந்த ஆயுஷ் சிந்தன் ஷிவிர் 2026 மாதிரி நிகழ்வுகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பொது அறிவு, அதாவது ஜெனரல் நாலேஜுக்கு தேவையான சில முக்கியமான பெயர்களையும் அவங்க செஞ்ச சாதனைகளையும் ஒரு ரவுண்டு பாத்திரலாம். ஸ்போர்ட்ஸ்ல நமக்கு 2 சூப்பரான நியூஸ் இருக்கு. செஸ்ல நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த வைஷாலி ஃபீடே மகளிர் கேண்டிடேட்ஸ் போட்டியில ஜெயிச்சு இந்த சாதனையை செஞ்ச முதல் இந்திய பெண்ணுங்கிற பெருமையை பெற்றிருக்காங்க. அதே மாதிரி துப்பாக்கிச் சுடுதல்ல முகேஷ் மற்றும் பாலக் ஜோடி புது உலக சாதனையோட தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. வணிக உலகத்துல பாத்தீங்கன்னா, நம்மளோட முன்னணி IT நிறுவனமான இன்ஃபோசிஸ் பிரபல டென்னிஸ் வீரர் கார்லோஸ் அல்கராஸ தங்களோட குளோபல் பிராண்ட் அம்பாசிடரா நியமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நியமனங்களும் தேர்வுகள்ல கேட்க வாய்ப்பு இருக்கு.